எப்ப என்ன தூக்கி எறிஞ்சு பேசினாரோ இனிமே மாமாவது மண்ணாவது இனிமே நான் அவரை சும்மா விட மாட்டேன். அடிப்பட்ட பாம்பு மாதிரி அத கூடிய சீக்கிரமே புரிய வைக்கிறேன். நான் என்ன பண்றேன்னு பாருங்க. சேதா, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆத்திரத்துல வார்த்தை விட்டுறாங்க. ரூமுக்குள்ள போய் பேசலாம். இல்ல பெரியப்பா, என் மனசு ஆற மாட்டேங்குது. இத பாரு, சில நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு காயம் நகர்த்ததை விட புத்திசாலித்தனமா யோசிக்கிறது தான் நல்லது. உணர்ச்சி வசப்படாத. உன்னை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க, புரிஞ்சுக்கோ. பெரியப்பா சொல்றேன்ல, உள்ள வா. வாமா. என்ன பெரியப்பா, இப்ப எதுக்காக என்ன உள்ள கூட்டிட்டு வந்தீங்க? என்ன விஷயம்? நான் சொல்ல போறத பொறுமையா கேளுமா. முத்தரசன் பேசுனதுக்கு நீ கோவப்படுற, அதுக்கு காரணம் முத்தரசன் மட்டும் இல்ல, நாமளும் ஒரு வகையில காரணம் தான். என்ன பெரியப்பா இப்படி பேசுறீங்க? மாமா தான் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போறாருன்னா நாம தான் அதுக்கு காரணம்னு நீங்க சொல்றீங்க. இப்போ நாம என்ன பண்ணோம்? நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. இந்த கல்யாணம் ஏதாவது ஒரு வகையில தரப்பட்டுட்டே இருக்கேன்னு ஜாதகத்தை ஒரு சக்தி வாய்ந்த ஜோசியத்தை கொண்டு போய் காமிச்சேன். என்ன பிரச்சனைனா, இந்த வீட்டுல நம்ம அடிக்கடி பூஜைகள் நடத்திருக்கோம். நிறைய பில்லி சூனிய வேலைகள் இந்த வீட்டுல நடந்திருக்கு. இங்க வந்தவங்க எல்லாருமே பில்லி சூனிய வேலை பார்க்கிற தவறான ஆட்கள் தான். அதனால இந்த இடத்த பாவம் சூழ்ந்து இருக்கு. அதுதான் எந்த ஒரு நல்ல காரியமும் இங்க நடக்க விடாம தடுத்துட்டு இருக்குன்னு அவர் சொன்னார். என்ன பெரியப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, எல்லாம் நம்ம பண்ணது உண்மைதானே. ஒரு நல்ல சாமியார வீட்டுக்கு வர வச்சு எல்லா தோஷத்தையும் போக்குற மாதிரி ஒரு யாகத்தை மட்டும் வளர்த்துட்டா இந்த வீட்டை சூழ்ந்து இருக்கிற அத்தனை சூன்யங்களும் விலகி நல்ல காரியம் நடக்கிறதுக்கு வழிபறக்கும்னு சொன்னார். அப்படியா? என்னால நம்பவே முடியலையே. அவர் சொல்றதுல இருக்க உண்மையை நான் உணர்ந்தேன். அதனாலதான் ஆச்சாரமா நல்ல காரியங்களுக்கு துணை போற மாதிரியான ஒரு நல்ல பணிக்கட்ட போய் பேசி அவருக்கு அட்வான்ஸும் கொடுத்து வர சொல்லிட்டேன். முத்தரச கர்மாதின்னு பேசினான்னா அது முத்தரச வாயிலிருந்து வரல, சூழ்நிலைகள் தான் அவன் அப்படி பேச வைக்குது. நாமளும் அதுக்கு ஒரு வகையில காரணமா இருந்திருக்கோம். அதனால முத்தரச மேல கோபப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. நல்லா யோசிச்சு பாரு. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக விபரீதமா ஏதாவது பண்ணிட்டா கஷ்டப்பட்டதுக்கு பலன் எல்லாம் போயிடும்ல. அந்த பணிக்கர் மட்டும் இங்க வந்து யாகம் நடத்தட்டும். அதுக்கப்புறம் உங்க கல்யாணம் தடைபடுறதுக்கான காரணத்தை சொல்லி அதுக்கான பரிகாரத்தை நாம செஞ்சிருவோம். அப்புறம் எந்த சக்தியாலையும் உங்க கல்யாணத்தை தடுக்கவே முடியாது. அதனால பணிக்கர் வரும்போது மனசு விட்டு உண்மையை ஒழிக்காம சொல்லணும். நான் சில தவறுகள் முன்ன பின்ன செஞ்சிருக்கிறது உண்மைதான். அதனால நீங்க அதெல்லாம் மன்னிச்சிட்டு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான பரிகாரத்தை நீங்க சொல்லுங்க. நீ கேட்டா அவர் கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிட்டு யாக வளர்த்து பரிகாரமும் பண்ணுவார். அதோட பணிக்கர் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னார்மா. யாகத்துல முத்தரசனையும் உட்கார வைக்கணுமா. அதனால நீதான் எப்படியாவது முத்தரசன்ட்ட பேசி அவனை சம்மதிக்க வைக்கணும். ஏப்பா மருது, ஸ்வேதா தான் ஏதோ கோபப்பட்டு பேசுறான்னா நீ ஓவரா குதிச்சு அவன் கோபத்தை தூண்டிக்கிட்டு இருக்க. நமக்கு நல்ல விஷயங்கிறது தானா நடக்காது, நாமளா நடத்திக்கிட்டா தான் உண்டு. இனிமேலாவது இப்படி எரியிற கொள்ளியில எண்ணெய் எள்ளி ஊத்தாத. சாரி ஸ்வேதா, நான் உன் கோபத்தை தூண்டுற மாதிரி பேசிட்டேன். மாமா இப்ப சொல்லும் போதுதான் எனக்கு எது சரின்னு புரியுது. மாமா இவ்ளோ கோவமா கண்டபடி பேசிட்டு போயிருக்காரு. அவரை எப்படி சமாதானப்படுத்தி உட்கார வைக்க முடியும்? ஸ்வேதா நினைச்சா இந்த உலகத்துல முடியாத காரியம் ஒண்ணு இருக்கா? உன்னால முடியும். புரியுது, நான் பேசுறேன். நான் மாமா கிட்ட ஏதாவது பேசி சமாதானப்படுத்தி அந்த யாகத்துல கலந்துக்க வைக்கிறேன். இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு.
என்ன எவ்வளவு தூரம்? இல்ல முத்து மாமா, உன்கிட்ட தனியா பேசணும், அதான் வந்தேன். சொல்லு. இல்ல முத்து மாமா, நான் ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேசுறேன்னு நினைச்சுக்காத. மருது மாமா வீட்ல பேசினதெல்லாம் தப்புதான். ஆனா அவர் அப்படி பேசினதுக்கு ஸ்வேதாக்கா என்ன பண்ணுவாங்க? நீ என்னடானா கோவத்துல நடக்கிற கல்யாணம் என்ன பொறுத்த வரைக்கும் கருமாதின்னு சொல்லிட்டு வந்துட்ட. இந்த வார்த்தைய கட்டிக்க போறவரு சொன்னா எப்படி மாமா ஒரு பொண்ணால தாங்கிக்க முடியும்? என்னதான் உனக்கு கோவம் இருந்திருந்தாலும் ஸ்வேதாக்காவை பார்த்து நீ அப்படி சொல்லிருக்க கூடாது. அவங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கோம். நீதான் மாமா ஸ்வேதாக்காக்கு ஆறுதல் சொல்லணும். நான் சொன்னதெல்லாம் தப்பு, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன்னு நீ ஆறுதல் சொல்லு மாமா. உங்க கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும் மாமா. அதுக்குதான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். உன் தலை மேல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கிறேன். இப்ப நீ ஏன் முத்து மாமா இப்படி எல்லாம் பண்ற? வழக்கமா நீ இப்படி எல்லாம் பேசவே மாட்டியே. வெண்ணிலா, உனக்கு நல்ல மனசு. நீ பெருந்தன்மையா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. ஆனா அவங்க இருக்காங்க பாரு, அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்படியாவது உன்னை வீட்டை விட்டு ஒழிச்சு கட்டணும்னு முடியவே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பாசம், சொந்தம், பந்தம் அதை பத்தி நான் கவலையே கிடையாது. சொத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. என் கண்ணு முன்னாடி நம்ம ருத்ராவ உன் சின்ன மாமா மருது என்ன பேச்செல்லாம் பேசினா. ஸ்வேதா கூட என் முன்னாடி ருத்ரா கிட்ட அவன் நல்லா பேசுறா. ஆனா ஸ்வேதாக்கு ருத்ராவை பிடிக்காது, அது எனக்கு தெரியும். நான் கேக்குறேன், அவங்களுக்குலாம் நல்ல எண்ணம் இருந்து நல்லவங்களா இருந்திருந்தா நான் ருத்ராவுக்கு சொத்து எழுதி தரேன்னு சொன்னோன்னு சந்தோஷப்பட்டிருக்கணும். என் கூட சண்டை போட்டிருக்க கூடாது, பிரச்சனை பண்ணிருக்க கூடாது. என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கு இதுல இஷ்டமே கிடையாது. அவன் யார சின்ன குழந்தை, அவளை போய் வாய்க்கு வந்தப்பெல்லாம் பேசிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்வேதாக்கா சொத்து மேலலாம் ஆசை வச்சு உன்னை கட்டிக்கணும்னு நினைக்கவே இல்ல. நான் அப்போல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். உன் மேல பயங்கர பிரியம் வச்சிருக்காங்க மாமா. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற, புரியுதா? நீ சொன்னதான் என்னால ஏத்துக்கவே முடியாது. இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு. மாமா, ஐயோ முத்து மாமா, ஸ்வேதாக்கா வந்திருக்காங்க. நான் இங்க இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா என்கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுவாங்க. மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனை வரும். நான் இங்க மறைஞ்சுக்கிறேன். அவங்க வந்தா எனக்காக இதை சொல்லாத முத்து மாமா. சின்ன குழந்தை விளையாடிட்டு இருக்காரு. மாமா, என்ன விஷயம்? நான் உங்களை தேடி எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாத மாமா? ஏதோ கோவத்துல கல்யாணம் நடக்கிறத கருமாதிக்கு சமம்னு சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அது உங்க மனசுல இருந்து வந்த வார்த்தை இல்லைன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் மனசு சமாதானம் ஆகல. அப்படி ஒரு வார்த்தை கேட்ட மறு நிமிஷமே நான் மனசளவுல செத்து போயிட்டேன் மாமா. வெறும் கூடுதான் இங்க நிக்குது. நான் கொஞ்சமாவது மானரோஷம் உள்ளவளா இருந்திருந்தா தூக்கு போட்டு தொங்கிருக்கணும். அத பண்ணல. ஏன் தெரியுமா? எனக்கு நீங்கன்னா ரொம்ப இஷ்டம் மாமா. இது வரைக்கும் நீங்க என் மேல காட்டின பிரியம் அத்தனையும் உண்மைன்னு தான் இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க உங்க வாயால அது அத்தனையும் பொய்ன்னு சொல்லிட்டீங்க. என்ன நீங்க கட்டிக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக மான ரோஷம் எதையும் பார்க்காம உங்களை தேடி வந்திருக்கேன் மாமா. இப்ப நீங்க என்னடானா, இவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறாளே, இவ எவ்வளவு கேவலமானவளான்னு நினைக்கலாம். என் மனசுல வச்சிருக்கிற ஆசை, நீங்க என்ன பத்தி என்ன பேசினாலும் அது துளி கூட குறையாது மாமா. மாமா, இந்த கல்யாணம் உடனடியா நடக்கணும் மாமா. நல்லபடியா நடந்து முடிஞ்சு நம்ம வெற்றிகரமான ஜோடியா வாழும்போது கருமாதின்னு சொன்னதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நீங்க உணர்ற மாதிரி நான் பண்ணுவேன். இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்த அத்தனை பேர் முன்னாடியும் நான் நல்லபடியா வாழ்ந்து காட்டணும் மாமா.
எதையுமே கேட்க மாட்டேன். நம்ம கல்யாணம் நடக்காம போறதுக்கு தோஷம் தான் காரணம். அந்த தோஷம் தான் உங்களை இப்படி பேச வச்சிருக்குன்னு ஒரு ஜோசியர் சொல்லிருக்காரு. அந்த ஜோசியரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய யாகம் நடத்தணும். அந்த யாகம் மட்டும் நடத்தி இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டா வேற எந்த சங்கடமும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. அந்த யாகம் நல்லபடியா நடந்து முடியணும்னா நம்ம 2 பேரும் ஜோடியா சேர்ந்து உட்காரணும் மாமா. அதுக்கு தயவு செஞ்சு நீங்க சம்மதம் தரணும் மாமா. ப்ளீஸ் மாமா. சரி, ரொம்ப தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தேங்க்ஸ். இது போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவே நம்ம கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு மாமா. நான் இப்போ கிளம்புறேன் மாமா. எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிரும்னு நம்பிக்கை வந்துருச்சு. தேங்க்யூ மாமா. நான் புறப்படுறேன். வெண்ணிலா, இந்த மாதிரிலாம் விளையாடுற வச்சுக்காத. என்ன நீ ஒளிஞ்சிருக்கிற விஷயம் ஸ்வேதாக்கு தெரிஞ்ச தேவையில்லாத பிரச்சனை வந்திருக்கும். ஏற்கனவே உன்னை கண்டா உங்களுக்கு ஆக மாட்டேங்குது. ஏமா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? பரவாயில்ல மாமா, உங்க வாழ்க்கையில இனிமே நான் மறைஞ்சவளாவே இருந்துக்கிறேன். நான் இங்க இருக்கதான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது முத்து மாமா. இந்த பாரு, அடி வாங்க சொல்லிட்டேன். இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இல்ல, நான் பேசல. ஆனா நான் சொன்னதுக்காக நீ சரின்னு சம்மதிச்சியே, அதுக்கு ரொம்ப நன்றி முத்து மாமா. நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போ. வரேன். பெரியப்பா, எதுக்கு இவ்வளவு தூரம் நாம வந்து நிக்கணும்? காரணம் இல்லாம பணிக்கர் எதுவும் சொல்ல மாட்டாருமா. கொஞ்ச நேரத்துல தெரியும். பொறுமையா இரு. நமஸ்காரம். வணக்கம். நான் எதுக்கு உங்க எல்லாரையும் வெளியே வர சொன்னேன்னு ஆச்சரியமா இருக்கா? ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போதே அந்த வீடு எப்பேற்பட்ட சக்திகளின் ஆதிக்கத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள நுழையறதுதான் என்னோட வழக்கம். அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டு நுழையும் போது பக்கத்திலேயே வீட்டை சார்ந்தவங்களும் இருக்கணும். ஏன்னா சில கேள்விகளுக்கு பதில் கேட்டு நான் நிவர்த்தி பண்ணிப்பேன். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். சரிங்க சாமி. சரி, நடங்க. இந்த வீட்ல எதுவும் சரியில்லையே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சாமி. இந்த வீட்டுக்குள்ள எந்த நல்ல காரியமும் நடக்க கூடாதுன்னு இந்த வீட்டுக்கு ஆகாதவங்க பில்லி சூனியம் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க.
அந்த தவறான பில்லி சூனியத்தோட சக்தி தான் நல்ல சக்திகள் உள்ள வரவிடாம தடுக்குது. அதை எடுக்காம என்னால உள்ள வர முடியாது. உள்ள வர முடியாதுன்னு சொன்னா எனக்கு அந்த சக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த தீய சக்திய முதல்ல இங்க இருந்து அப்புறப்படுத்திட்டு தான் நாம உள்ள போய் நல்ல வேலைகளை பண்ணணும். அதனால நான் சொல்ற இடத்த நீங்க தோண்டுங்க. இந்த இடத்துல தோண்ட சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட 3 மூலையிலையும் தோண்டுங்க. வேலு, ஐயா. கடப்பாறை மம்மட்டி எல்லாம் எடுத்துட்டு மாரியும் கூட்டிட்டு வா. சரிங்க. வா வா, இங்க வா. இதோ, இங்க தோண்டு. ஸ்வேதா, ஏன் வீட்டுக்கு வெளியே வந்து நிக்கிறோன்னு கேட்டேன். இப்ப பதில் கிடைச்சிருச்சு பார்த்தேல. வீட்டுக்குள்ள அவர் வர்றதுக்கு முன்னாடியே நாம புதைச்சு வச்ச விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு பார்த்தேல. இவர்கிட்ட எதையும் மறைச்சு பேசி பிரயோஜனம் இல்லை. நீ மட்டும் தயங்காம உனக்கு என்ன தேவைங்கிறத அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். அவர் சொல்ற பரிகாரத்தை முழுமையா செஞ்சு உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். கல்யாணம் மட்டும் முடிஞ்சிட்டா இந்த வீட்டுல உன்னோட ராஜ்யம் தான். புரியுதா? புரியுது. நான் பாத்துக்கிறேன். இங்க வைங்க. சாமி, நீங்க சொன்ன மாதிரி 4 மூலையில இருந்து எடுத்துட்டோம். இறைவனோட அருளால கிடைக்கிற சக்திய தீய விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அதத்தான் யாரோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய தவறான விளைவுகளை உருவாக்கி இருக்கு. இதோட சக்தி நல்ல மனிதர்களை கூட பாதிச்சு தவறாத்தான் நடக்க வேண்டும். சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பஸ்மமாக்குங்க. ஆண்டவனை வேண்டிக்குங்க. இனிமே இந்த வீட்டுல நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் எல்லாமும் நல்லதா நடக்கணும்னு நீங்க வேண்டிக்குங்க. இதை எடுத்துட்டு போய் அங்க வைங்க. நீ போய் மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கங்க.